ஒன்னாக ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஹேஷ் மேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். எதுக்காக ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா அதில் நம்ம கீஸ் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால நம்மளுக்கு இன்கேஸ் எனக்கு டூப்ளிகேட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா வர வேல்யூவோட டூப்ளிகேட் வேல்யூவோட இண்டெக்ஸையும் ப்ரிவியஸாக இருக்கிற நம்பரோட இண்டெக்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கேவை விட ஈக்குவல் டுவாக இருந்ததுன்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துருவோம். ஈக்குவல் டுவாகவும் லெஸ் தேனாகவும் இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துடலாம். இல்லாட்டினா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒன் இருக்கு இல்லையா, இந்த ஒன்னை வந்து ஹேஷ் மேப்பில் இன்சர்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இப்போ ட்ராவல்ஸ் பண்ணும்போது 1 by 1 ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்னை வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும்னா இந்த ஹேஷ் மேப்பில் ஆல்ரெடி 1 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஆல்ரெடி 1 இல்லை, அதனால இன்சர்ட் பண்ணிட்டு அதோட இண்டெக்ஸ் என்ன 0. ஸோ 0ங்கிறத நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். அடுத்து என்ன இன்சர்ட் பண்ணுறோம், 2 இன்சர்ட் பண்ணுறோம். 2 இன்சர்ட் பண்ணிட்டு அதோட இண்டெக்ஸ் என்ன 1. ஸோ அப்போ இங்கே 1 இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 3. அப்போ 3 இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். அதோட இண்டெக்ஸ் என்ன 2. ஸோ இன்சர்ட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ 1 இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணோம், இந்த ஹேஷ் மேப்பில் 1 இருக்கா ஆல்ரெடி